வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. அல்லேலூயா. ஏசப்பா யாரை நேசிக்கிறாரோ அவர்களை தான் சிட்சிக்கிறார். நீ அதிகமாய் தேவனை தேடும்போது செபிக்கும்போது உனக்கு சோதனைகள் வரும். அதை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. நம்மளை சோதி தருகிற தேவன் நம்மளை பரீட்சை பார்க்கிறார், சிட்சிக்கிறார். அல்லேலூயா. என் பிள்ளை நான் எது செஞ்சாலும் என் பிள்ளை என்னை விட்டு போகாமல் இருக்குதா? என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியுதா? நான் அன்பாக இருப்பது போல என் பிள்ளை என் மேலே அன்பாக இருக்குதா? நான் என் பிள்ளையை எப்போதுமே நேசிக்கிறேன். என் பிள்ளை பாவம் செஞ்சாலும் நேசிக்கிறேன். என் பிள்ளை என்னை நினைக்காம இருந்தாலும் நேசிக்கிறேன். அப்படி இருந்தோம் என் பிள்ளை என்னை நேசிக்குதா? என் அன்பை விட்டு என்னை விலகாமல் இருக்குதான்னு பார்க்குறதுக்காக ஏசப்பா நம்மளை சிட்சிக்கிறார். நம்ம எவ்வளோ பாவம் செஞ்சாலும் அந்த பெரிய தெய்வம் நம்மளை மன்னிக்கிற தெய்வமாக இருக்கிறது. அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சோதனை யாருக்கு வந்தது? யோபுக்கு வந்தது. அந்த சோதனையிலும் தேவனுடைய நாமத்தை தூஷிக்காமல் இருந்ததால அவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நமக்கு சின்ன சின்ன சோதனை தான். அப்படி இருந்தோம் நாம் மனம் தளர்ந்து விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறோம். அல்லேலூயா. யோபுக்கு வந்த சோதனை நமக்கு வந்தால் நாம் உயிரோடே இருக்க மாட்டோம். அல்லேலூயா. இது என்ன வாழ்க்கை? நம்ம இருக்கிறதோட செத்து போயிடலாம். ஆனால் யோபு பாருங்க, நன்மையை பெற்றனா தீமையை பெறலாகாதோ. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த மாதிரி மனப்பக்குவம் நமக்கு வரவே வராது. ஏன்னா நாம் உலகத்தில் உள்ள மக்களாகவே நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாய் வரும்போது உலக பிரமாண கவலைகள் நமக்குள்ள இருக்காது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய துயரங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் நாம் ஏசப்பா விட்டு பின்வாங்கி போக மாட்டோம். ஏசப்பா ஒரு வசனம் சொல்லிக்கிறாரு. என்ன வசனம்னா, கலப்பையில் கையில் வைத்தவன் பின்னிட்டு பாரானாக. ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டுட்டு எந்த சோதனை வந்தாலும் ஏசப்பா விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. ஏசப்பாவை நீ விடாப்பிடியாய் யாக்கோபை போல நம்ம விடாப்பிடியாய் பிடித்து கொண்டிருந்தா நம்ம சோதனையை காட்டிலும் பெரிய அதிசயத்தை செய்ய வல்லவர் நமக்குள் இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. நிறைய பேருக்கு சோதனை வந்திருக்கு பைபிளில். ஆனால் நமக்கு சின்ன சின்ன சோதனை தான். சின்ன பரீட்சையிலே நாம் ஃபெயில் ஆயிடுறோம். அல்லேலூயா. ஏசப்பா சின்ன சின்ன சோதனை தான் நம்மளுக்கு கொடுக்குறாரு. கடன் பிரச்சனை. யாருக்கு கடன் இல்லாமல் இருக்குது? யாருக்கு கஷ்டங்கள் இல்லாமல் இருக்குது? பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, வீட்டுக்கு வீடு வாசப்படி, வாசப்படி இல்லாத வீடே இல்லை. அது போல தான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரருக்கும், ஒவ்வொரு போதகருக்கும் கஷ்டமோ சோதனையோ இல்லாமல் இல்லவே இல்லை. அதை சகிக்கிற மனப்பக்குவத்தை தேவன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்ள தேவனோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் உறவாட வேண்டும். அல்லேலூயா. அடுத்ததாக உபாகமம் 8:12. உபாகமம் 8:12. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடுகள் திரட்சையாகி உனக்கு வெள்ளியோ பொன்னும் பெருகும் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் வர்த்திக்கும் போது உன் இருதயம்
அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், நமக்கு வீடு வாசல் இருக்கு, எல்லா வித ஆசீர்வாதமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்திலும் நம்மை கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். ஆசீர்வாதம் வந்ததும் நாம் ஏசப்பாவை திரும்பி பார்ப்பதே இல்லை. ஏசப்பா எங்கேயோ போயிட்டாரு. அல்லேலூயா. சந்தோஷம் வந்ததும் ஏசப்பா நம்ம வீட்டை விட்டு போயிட்டாரு. ஆனால் கவலை வரும்போது ஏசப்பா மட்டும் நம்ம வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லேலூயா. கவலை வந்தாதான் ஏசப்பாவை நம்ம அதிகமாக தேடுறோம். அதிகமாய் ஏசப்பாவுடைய அன்பு நம்மளுக்கு கிடைக்கணும்னு நாம் தினந்தோறும் அழுது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நாம் தினந்தோறும் ஏசப்பாவை தேடுகிறவர்களாய், அவர் கூட உறவாடுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது ஏசப்பா நம்மளை விட்டு போகவே போக மாட்டார். என் பிள்ளை எவ்வளோ சோதனை வந்தாலும் என்னை விட்டு பிரியாமல் இருக்குது, என்னை அதிகமாய் நேசிக்குது. ஏசப்பா இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம். அல்லேலூயா. நாம இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இஸ்ரவேலர் மூலமாய் வந்தவர்கள் தான் நாம கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஏசப்பா சோதிக்கும் போது நாம சோர்ந்து போகிறோம். இப்போ நம்ம தொடர்ந்து ஜெபத்துக்கு வரோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம பிள்ளைகளுக்கோ இல்லை நம்ம குடும்பத்தில் உள்ள யாரோ ஒருவருக்கு முடியாமல் போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்வோம்? நாளைக்கு போகலாம் ஜெபத்துக்கு, இல்லை நாளைக்கு ஜெபம் பண்ணிக்கலாம், இல்லை நாளைக்கு பைபிள் வாசிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் மூடி வச்சிருவோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. எந்தவித தடை வந்தாலும் தடையை நம்ம மீறி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். பேதுரு அவங்க மாமியின் மேலே கை வைத்து ஜெபிக்கிறாரு. பேதுரு ஜெபிக்கும்போது அவங்களோட மாமிக்கு சுகம் கிடைக்குது, ஜுரத்திலிருந்து சுகம் கிடைக்குது. நாம் ஜெபிச்சா யாருக்குமே சுகம் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஏசப்பா இவங்களுக்கு இப்போ விடுதலை கொடுங்க. நம்ம விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அல்லேலூயா. எப்பொழுதுமே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் வாழணும். கடுகளவு விசுவாசம் உள்ளவன் ஃபில் பண்ணுங்க. கடுகளவு விசுவாசம் உள்ளவன் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னால் கூட அந்த மலை பெயர்ந்து போகுமா. அது எப்பேற்பட்ட மலை, பெரிய மலை. அதை பார்த்து நாம் போய் அது பெயர்ந்து போனோம் இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொன்னால் அது பெயர்ந்து போயிடுமா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருக்கணும். கடுகு எவ்வளவு சின்னதாக இருக்குது, அந்த அளவுக்கு நமக்குள்ள விசுவாசம் இருந்தால் போதும். இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். உலகத்தை நாம் ஜெயிக்கணும்னா உலகத்தில் உள்ள கஷ்டங்கள், கவலைகள், உலகத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு நாம் நமக்குள்ளே ஒரு கொஞ்சமாவது விசுவாசம் இருந்தால் போதும். அல்லேலூயா. நாம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு போராப்பணியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த அக்கா சிரிச்சினே இருக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அந்த அண்ணன் சந்தோஷமாக இருக்கிறாரு. ஏனென்றால் நாம் எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் சந்தோஷமாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாம் சந்தோஷமாக இருக்கும்போது அந்த கவலைகளெல்லாம் ஓடி ஒளிந்து போகும். இருளான நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த கஷ்டம் ஏசப்பா வரும்போது அது ஓடி ஒளிந்து போகுது. ஏசப்பா உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறார். அதனால தான் இருள் அவரை பார்த்தா போயிடுது. இப்போ லைட் போடுறோம், இந்த ரூமில் இருக்கிற இருள் எங்கே இருக்குதுன்னே தெரியாது லைட் போடும்போது. அதுபோல தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த கவலைகள், கஷ்டங்கள், வியாகுலங்கள், கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளை விட்டு போகணுன்னா நமக்குள்ளே ஏசப்பா வாசம் செய்யணும். அல்லேலூயா. ஏசப்பா சோதிக்கிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஏசப்பா சோதிக்கிறவரா இருந்தார். ஆனால் எப்போவுமே அவர் அப்படியே இருக்க மாட்டார்.
நம்ம மூலமாக தான் நம்மளுக்கு சோதனை வருது. அல்லேலூயா. ஏசப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்மளுடைய ஜெபம் அவர்கிட்ட போகவே மாட்டேன்தான். ஏன்னு சொல்லுங்க, நாம் சின்ன சின்ன பாவங்களை செய்கிறோம், நம்மளை அறியாமல் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தை எல்லாம் நம்ம அறிக்கையிட மறந்து போகிறோம். ஏதாவது ஒரு சின்ன தவறு, இப்போது நம்மக்கிட்ட 2 பொருள் இருந்தால் இன்னொரு பொருளை ஏசப்பா கொடுக்க சொல்லியிருக்கிறாரு, ஆனால் நாம் கொடுக்க மாட்டோம். இது நல்லா இருக்குது, இது நம்ம வச்சிருந்தே இது பழசாகும் போது நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு நாம் நினைப்போம். அப்படி நாம் இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் உதவி செய்ய திராணி இருக்கும்போதே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். உலக பிரமாண காரியங்கள், உலகத்தில் இருக்கிற அழிவுள்ள பொருட்களை கொடுத்து நண்பர்களை சம்பாதித்து கொள்ளணுன்னு நம்ம பாட்டு கூட பாடியிருக்கிறாரு பெர்க்மன் ஐயா. அதுபோல் நம்மளால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போதே, செய்ய திராணி இருக்கும்போதே நாம் செஞ்சிடணும். அது மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். அல்லேலூயா. அந்த அக்கா கிறிஸ்டினாக இருக்கிறாங்க, இருந்தாலும் அந்த அக்காவுக்கு மனசே இருக்க மாட்டேங்குது. ஏசப்பாவுக்கு எவ்வளோ பெரிய மனசு. நான் நோக்கியா கம்பெனிக்கு போயிருந்தேன். நோக்கியா கம்பெனியில் பாக்ஸ்கானில் ஒர்க் பண்ணியிருந்தேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி. அப்போது டீ கொடுப்பாங்க. டீ குடிச்சிட்டு கிளாஸை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டாங்க. நானும் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னொரு அண்ணன் என்னை கூப்பிட்டு, மா நீ கிறிஸ்துவ பிள்ளை தானே, நீ டீ குடித்த கிளாஸை நீ கழுவாத, யார் கழுவாங்க? அங்கே நம்மளை என்னை கவிதாவாக அவர் பார்க்கல, கிறிஸ்துவின் பிள்ளையாக தான் அவர் பார்த்தார். அல்லேலூயா. அங்கே என்ன நடக்குது? ரட்சிக்கப்படாத இன்னொரு ஆள் பக்கத்தில் இருந்தால் அவனுடைய மனசு, இவங்களே இப்படி செய்கிறாங்களே, நாம் செஞ்ச என்ன அஞ்சு ஒரு மனப்பக்குவம், நம்மளால் இன்னொரு ஆத்துமா கெட்டு போகக்கூடாது. அல்லேலூயா. அதிலிருந்து நான் கொஞ்சம் உஷாராக இருப்பேன் எல்லா விஷயத்திலையும். நாம் எந்த ஒரு வேலை செஞ்சாலோ, எந்த ஒரு காரியம் செஞ்சாலோ நம்ம ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் நாம் பார்த்து செய்யணும். நாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள் என்று உலகத்தில் உள்ள மக்கள் பார்க்குறாங்க, அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்லும்போது நாம் எப்படி இருக்கணும்? அவங்க நம்மளை குறித்து சாட்சி சொல்ல நாம் தயாராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த அக்கா பாரு, அந்த அக்கா போகிறாங்க, அந்த அக்கா கிட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் கேட்டேன்னா அந்த அக்கா உடனே கொடுப்பாங்க. அந்த அக்கா பொய்யே சொல்ல மாட்டாங்க என்ற ஒரு சாட்சி நம்மளை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. சாட்சியுள்ள வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் அவசியம். எவ்வளோக்கு அளவு நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழறோமோ அவ்வளோக்கு அளவு நம்மை பார்த்து, நீ போய் சுவிசேஷம் சொல்ல தேவையில்லை, உன்னை பார்த்து பிறரை ரட்சிக்கப்பட அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம சகோதரி சொன்னாங்க, சபைக்கு வரும்போது உன் நடையை காத்துக்கொள். இப்போல்லாம் நம்ம எங்கே போகிறோன்னு யாருக்குமே தெரியறதில்ல. நம்ம பைபிள் எடுத்துன்னு வந்தால் மட்டும்தான் நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு மற்றவங்க நினைக்கிறாங்க. நம்மக்கிட்ட பைபிள் இல்லைன்னா இவங்க எங்கேயோ போகிறாங்க, இவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. எல்லாரும் தயவு செய்து வரும்போது வேதம் இருந்தால் வேதத்தை கொண்டு வந்துருங்க. இல்லை வேதம் இல்லையா, ஐயா கிட்ட சொன்னீங்களன்னா ஐயா வாங்கி கொடுப்பாங்க. என்னங்க ஐயா? ஹல்லேலூயா. வேதம் ரொம்ப முக்கியம். இனிமே வருகிற காலங்களில் வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் மறைந்து போயிடுமா, வெறும் பேப்பர் தான் இருக்கும். எப்படி நாம் படிப்போம்? வெறும் பேப்பரை வச்சு நம்ம எப்படி படிக்க முடியும்? கடைசி காலம், வேதத்தை அறியாத ஒரு சோதனை நம்மளுக்கு வரப்போகுது, பயங்கரமான காலங்கள். அதனால் நாம் சொல்லுகிற வசனத்தை படிக்க தெரியாதவங்க, எனக்கு படிக்க தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லுங்க? நிறைய வசனத்தை நாம் காதால் கேட்குறோம். அந்த வசனத்தெல்லாம் நாம் சொல்ல சொல்ல நம்மளுடைய இருதயத்தில் பதியும். அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 3 வயசுலேயே நம்ம சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பச்சை மரத்தில் அடிக்கிற ஆணையை போல பதியுது. அதுபோல் நமக்கு கண்ணு தெரியும் போதே நம்ம பைபிளை வாசிச்சிடணும். நம்மளுக்கு படிக்க தெரியும் போதே பைபிளை படிச்சிடணும். நம்மளுக்கு ஜீவன் இருக்கும்போதே பைபிளை நாம் வாசிக்கணும். அல்லேலூயா. இது நானாக சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். தயவு செய்து யாரும் பைபிள் வாசிக்காமல் இருக்காதீங்க. தினந்தோறும் பைபிளை வாசிங்க. கொடிய காலம் வரப்போகுது, பைபிள் உள்ள ஒவ்வொரு எழுத்தும் மறைந்து போக போகுது. அல்லேலூயா. அதற்காக நாம்
வசனம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஜெபிக்க முடியும். வசனம் தெரியலன்னா நம்ம ஜெபிப்பதே கூடாத காரியம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு 10 வசனமாவது நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம வைத்திருக்கும்போது அந்த வசனமே நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. நீ ஒரு 100 வசனம் உன்னால் சொல்ல தெரியும்னா உன் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க எப்படின்னு உன்னால் சொல்ல முடியும். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற வசனம் அது கிரியை செய்கிறது. அல்லேலூயா. உயிருள்ள வசனம் ஏசப்பாவா நமக்காக சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வசனமும் உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உயிருள்ள வார்த்தை நமக்குள் இருக்கும்போது அது கிரியை செய்யும். எப்படி கிரியை செய்யும்? நமக்குள்ள வசனம் இருக்குது. அந்த வசனம் நமக்குள்ளே கிரியை செஞ்சால் நாம் பாவிகளாக இருக்க முடியாது. நம்மை அறியாமல் கூட நம்ம தவறு செய்ய முடியாது. நீ ஒரு தவறு செய்கிறன்னா திடீர்னு ஒரு வசனம் வந்து நிற்கும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. அல்லேலூயா. அந்த வசனம் உனக்குள்ளே இருந்தால் நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டாய். கோபமே ஒரு பாவம்னா நீ எப்படி கோபப்படுவ? அல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 3:10. நீதிமொழிகள் 3:10. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிப்போம். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலயங்களில் திராட்சரசம் புரண்டோடும். அல்லேலூயா. நம்முடைய களஞ்சியம்னா நம்முடைய குடும்பத்தில் நாம் நிறைய வித காரியங்களை செய்கிறோம். அந்த காரியங்களெல்லாம் செய்யும்போது முன்னதாகவே நாம் ஜெபம் பண்ணி செய்யும்போது நம்முடைய ஆலயம் நிரப்பப்படும்னா எப்படி? நாம் செய்கிற வேலை ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்முடைய சரீரம் புஷ்டியாக இருக்கும். அல்லேலூயா. நாம் எந்தவித காரியம் செஞ்சாலும் ஏசப்பாவினிடத்தில் ஜெபம் பண்ணி செய்யும்போது அது நாம் விஷமே அறிந்திருந்தாலும் நம்மளை அறியாமல் விஷம் அறிந்திருந்தாலும் அதை மாற்றக்கூட தேவனால கூடும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணி எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது நாம் ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கும் போது கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக எபேசியர் 6:5. மனுஷனுக்கு வேலைக்காரரே நீங்கள் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் கபடற்ற மனதோடும் கீழ்ப்படிந்து மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பாவிக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அல்லேலூயா. நாம் எதை செஞ்சாலும் தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து தான் நாம் செய்யணும். இப்போது நாம் திருமணம் வச்சிருக்கிறோன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் திருமணம் வச்சிருக்கிறீங்க, அது தேவ சித்தமானால் இந்த வருஷத்துலேயே கூட திருமணம் ஆயிடும். சொல்ல முடியாது யாருக்கு எப்போ திருமணம் ஆகுன்னு. திருமணம் 1000 காலத்து பயிருன்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, நீ எந்த காரியம் செஞ்சாலும் ஏசப்பாவினிடத்தில் நீ அவருடைய சித்தத்தின் மூலமாய் ஏசப்பா என்னுடைய மகனுக்கு கல்யாணம் வைத்திருக்கிறேன், நான் யாருக்கிட்ட போய் கேட்க மாட்டேன், நீங்கள் மட்டும்தான் எனக்கு உதவி செய்யணும்னு ஏசப்பா கிட்டத்தில் சொல்லும்போது ஏசப்பா செய்கிற காரியம் நம்ம கனவு காண்பது போல இருக்கும். அல்லேலூயா. கனவு காண்பது போல இருக்கும். இது எப்படி ஆச்சு, இது எப்படி யார் கொடுத்தாங்க, எதுவுமே தெரியாது. ஆனால் கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும். அல்லேலூயா.
அதுக்கு தான் ஏசப்பானுடைய சித்தத்தின்படி நாம் ஒப்பு கொடுத்து செய்யும்போது நாம் அவர் செய்கிற அதிசயத்தை நாம் பார்க்கும்போது இது என்ன கனவு மாதிரி இருக்குது, எப்படி நடந்தது எல்லாரும் கேட்பாங்க. என்ன இது சரளக்கா, என்ன ஆச்சு, உன் பையனுக்கு சீக்கிரமாக கல்யாணம் முடிஞ்சிச்சே, என்ன செஞ்ச, யார்கிட்ட போய் கேட்டேன்? அவங்க சொல்லுவாங்க, நான் ஏசப்பா கிட்ட கேட்டேன், ஏசப்பா எனக்கு பூரணமாய் எனக்கு ஆசீர்வாதமாய் நடந்து முடிச்சாரு. காணா ஒரு கல்யாணத்தில் எவ்வளோ பெரிய அற்புதம் செஞ்சாரு. அல்லேலூயா. நம்முடைய காரியங்களில் ஏசப்பா வரும்போது அந்த காரியம் எப்படி தடைப்பட்டு போயிருந்தாலும் அந்த தடைகளை மாற்றி ஏசப்பா அற்புதத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஏசப்பா அற்புதம் செய்யணும்னா ஏசப்பா நமக்குள்ள வாசம் செய்யணும். நம்முடைய சரீரமாகிய ஆலயம் முதலாவதாக பரிசுத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லைன்னா ஒன்றுமே முடியாது. இந்த காலகட்டத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா நாம் தேவனை பார்ப்பதோ தேவனை தரிசிப்பதோ ஒன்றும் கூடாத காரியம். அல்லேலூயா. கொஞ்சமாவது நம்மளுக்கு பரிசுத்தம் இருந்தால் தான் நாம் பரலோக ராஜ்யத்தை பார்க்கவாவது முடியும். அங்கே போய் கால் வைக்கலனா கூட அந்த ஸ்தலத்தையாவது நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை மிகவும் அவசியம். எபிரேயர் 12:7. எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அல்லேலூயா. பெத்தவங்க தான் பிள்ளையை அடிக்காமல் இருக்கிறாங்களா? பிள்ளைங்களுக்கு யாராவது ஒருத்தர் தான் அதிகமாக செல்லம் கொடுப்பாங்க. இல்லை ஒரு அப்பா இல்லைன்னா அம்மா, யாராவது ஒருத்தர் தான் அதிகமாக செல்லம் கொடுப்பாங்க. கை தொட்டு கூட அடிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னொருத்தவங்க அடித்தாதான் அந்த பிள்ளை சீர்படும். அல்லேலூயா. பிரம்பை ஆளாதவர் தன் மகனுக்கு பாவத்தை சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. அடிக்கணும். சின்ன வயசில் நாம் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை தான் பிள்ளைங்க செய்யும். அது தப்பு செய்யும்போது நாம் கண்டித்து வளர்க்கணும். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிள்ளை கொடுத்துட்டாரு. இப்போ அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு நாம் தான் தயாராக இருக்கணும். ஏனென்னா நாம் எப்படி இருக்கிறோம், நாம் ஒழுக்கமாக இருக்கிறோமா, நாம் பரிசுத்தமாக இருக்கிறோமா, நம்ம பிள்ளையும் நம்மளை போல பரிசுத்தமாக இருக்கணும். மற்றவனிடத்துல நம்ம பிள்ளையை பார்த்தே இன்னொருத்தவன் திருந்துற அளவுக்கு நம்முடைய பிள்ளை நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் சரி, பேசுகிற பேச்சிலும் சரி, கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படணும். அல்லேலூயா. ஏசப்பா ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை சிட்சிக்கிறான். அது போல தான் ஏசப்பாவும் நம்மளை சிட்சிக்கிறாரு. ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை ஏசப்பா நம்மளுக்கு உணர்த்துறாரு. இந்த கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்துலேருந்து நாம் ஏசப்பா நோக்கி கூப்பிடும்போது ஏசப்பா நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏசப்பா சின்ன சின்ன சோதனைகள் கொடுக்குறாரு. ஏனென்றால் தகப்பன் எப்போவுமே நம்மளை நேசிக்கிற தகப்பன், நம்மளை சிட்சிக்க தான் செய்வார். அதனால் அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது. அல்லேலூயா. எவ்வளோ சோதனை வந்தாலும் ஏசப்பா விட்டு நாம் போகக்கூடாது. இந்த பாவி தெய்வத்துக்கு கண் இல்லையா? பாட்டியெல்லாம் சொல்லுவாங்க, எப்போ பாரு எனக்கே கஷ்டம் வருது, எப்போ பாரு என் குடும்பத்துக்கே வியாதி வருது. வரதான் செய்யும். உலகத்தில் உள்ள வியாதிகளை காட்டிலும் நம்மளுக்கு சின்ன ஜுரம், லேசாக தலைவலி தான் வரும். அல்லேலூயா. யாரோ எவ்வளோ பெரிய மனுஷங்க, எவ்வளோ பணக்காரங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு இருக்கிறாங்க. அது போல் இல்லாமல் கர்த்தர் நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து ஆலயத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. தீராத வியாதிகள் கூட இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாதபடி கர்த்தர் நம்மளுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து ஆலயத்தில் அமருமடியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக எபிரேயர் 12:8. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் நேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அல்லேலூயா. நம்மளுக்கு சோதனை வரும்போது தான் நாம்
நம்மளை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த தவறு எதனால் வருது? நாம் சரி பண்ணினா மட்டும்தான் அடுத்த காரியத்தை நம்மளால் செய்ய முடியும். அல்லேலூயா. அதுபோல தான் ஏசப்பா நம்மளை சிட்சிக்கிறாரு. அந்த சிட்சையிலிருந்து நம்மளை விடுவிக்கவும் அவரால் கூடும். அல்லேலூயா. ஏசப்பா எவ்வளோ வித சோதனை கொடுத்தாலும் நாம் மனம் தளராமல் அவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவனாக இருந்தால் மட்டும் போதாது, சோதனையை சகித்து ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளாக இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு இப்போ ஒரு மரம் வைக்கிறோம். அந்த மரத்துக்கு தண்ணி ஊற்றாமல் இருந்தால் அந்த மரம் செத்து போயிடும். முதல்ல காஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் சுத்தமாக அந்த வேரே செத்து போயிடும். அது வேஸ்ட்டாக போயிடும். நாம் கூட ஒரு மரமாக நாட்டப்பட்டிருக்கிறோம் சபையில். அல்லேலூயா. இந்த மரத்துக்கு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். தண்ணினா என்னது? தேவனுடைய அபிஷேகம். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை கொஞ்சம் கொஞ்சம் நாம் உட்கொள்ளும்போது, அவருடைய வார்த்தையை உட்கொள்ளும்போது, அவருடைய வசனத்தை நாம் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும்போது, அவரை நம்முடைய சொந்த தகப்பனாய் நாம் ஏற்றுக்கொள்ளும்போது நாம் எப்படி இருப்போம்? செழிப்பாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருக்கும். அல்லேலூயா. முதலாவது நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவை நாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சாலும் பிடிக்கணும், புளியங்கொம்பை பிடிக்கணும்னு சொன்னாங்கள்ல, அதுபோல் நாம் ஏசப்பாவுடைய கரத்தை நாம் விடாப்பிடியாய் விடவே கூடாது. ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதித்தாலோடைய நான் உண்மை விடவே மாட்டேன்னு சொன்னார்ல யாக்கோபு. அதுபோல் நாமளும் ஏசப்பா இந்த கஷ்டத்தை நீங்கள் எனக்கு தீர்க்கிற வரைக்கும் உங்களுடைய சமூகத்தை விட்டு நாம் பின்வாங்கி போக மாட்டேன். இந்த காரியம் எனக்கு நடக்கும் வரைக்கும் நான் உம்முடைய சமூகத்தை விட்டு பிரிய மாட்டேன், உம்மை நான் மறந்து போக மாட்டேன்னு சொல்லும்போது என் பிள்ளை எவ்வளோ சோதனை வந்தாலும் என்னை நம்புது, முழு மனசாக நம்புது. என் அப்பா இருந்தாலும் எனக்கு செய்வார். இப்போது அப்பா அம்மா இருக்கிறாங்க. யார் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்கள கொஞ்சம் அதிகமாக நாம் நேசிப்போம். அல்லேலூயா. யார் செல்லம் அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்களையும் நேசிப்பாங்க. ஆனால் அடிக்கிற குணம் இருக்கிறவங்க இடத்துல தான் அன்பும் இருக்கும். அடிக்கிற கை தான் அணைக்கும். அல்லேலூயா. அதுபோல் ஏசப்பா நம்மை பார்க்குறாரு. நான் பிள்ளை எது செஞ்சாலும் என்னை மறக்காமல் இருக்குதா, என் நாமத்தை மறுதளிக்காமல் இருக்குதா. இவரை கூட சோதித்தாங்க ஆபிரகாமை. அவருக்கு 100 வருஷம் குழந்தை இல்லாமல் குழந்தை பிறக்குது. அந்த ஒரே ஒரு குழந்தைய ஏசப்பா பலி செலுத்த சொல்கிறாரு. நாம் அந்த இடத்துல இருந்தால் ஏசப்பா என்ன ஏசப்பா இருக்கிறதே ஒரே ஒரு பிள்ளை, அதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் ஆபிரகாமே அப்படி சொல்லவே சொல்ல. ஏனென்றால் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருந்தார். அந்த விசுவாசம் கர்த்தர் மேல் வைத்திருக்குதானே, அந்த நம்பிக்கையில் அவர் உறுதியாக இருந்ததால் தான் நான் என்னுடைய ஒரே பிள்ளையானா கூட பரவாயில்ல உமக்கு பலி செலுத்துறேன்னு அவர் ஒப்பு கொடுத்தார். ஏசப்பா கடைசி நிமிஷத்தில் வரைக்கும் பார்த்துக்கினே இருக்கிறாரு. ஆபிரகாமே ஏதாவது ஒரு விஷயத்தில் பின்வாங்கி போக மாட்டானான்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசி அந்த கத்தியை ஓங்கி அந்த குழந்தையை வெட்டும் வரைக்கும் ஆபிரகாமே எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த காரியங்களிலும் பின்வாங்கி போகவே இல்லை. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, உனக்கு ஒரே ஒரு புத்திரன் என்றும் உன் சேஷ்ட புத்திரன் என்றும் பாராமல் எனக்கு பலி செலுத்த நீ தயாராயிட்ட, நீ உன் கையை போடாதன்னு ஏசப்பா சொல்கிறாரு. அங்கே அப்போ தான் அவர் பார்த்து நீ விசுவாசத்தின் தகப்பன். அல்லேலூயா. விசுவாசத்தின் தகப்பனாய் அவர் மாறினார். நாம் யாரெல்லாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாய் மாறுவோம். அல்லேலூயா. ஏசப்பா எல்லாருக்கும் சோதனை கொடுக்கிறாரு. ஆனால் அந்த சோதனையிலிருந்து விடுபடவும் ஏசப்பா வழி செய்கிறாரு. அல்லேலூயா. முள் செடியில் அந்த பிள்ளையை கொண்டு வந்து அங்கே படக்க வச்சு அந்த பலிபீடத்தை கட்டி அது மேலே படக்க வைக்கும் வரைக்கும் அங்கே இருந்த ஆடு ஆபிரகாமுக்கு தெரியல. அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் ஆடு கத்துற சத்தம் கேட்குது ஆபிரகாமுக்கு. அப்போது அந்த ஆட்டை கொண்டு வந்து பலி செலுத்துறார். அதுபோல தான் நமக்கு வருகிற சோதனை ஆண்டவரை நோக்கி நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது இந்த காரியம் எனக்கு வேணும், இந்த பணம் எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரேன்னு அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும்போது
நம்ம விசுவாசத்தோடு காத்திருக்கும்போது எந்த ஒரு தடையாக இருந்தாலும் ஏசப்பா மாற்றி நம்மளுக்கு லெகுவாய் லேசான காரியமாய் நம்மளுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆடு பார்க்காத வரைக்கும் ஆபிரகாமே நம்ம பிள்ளைய நாம் பலி செலுத்தணும்னு நினச்சினே இருந்தார். ஆனால் ஏசப்பா திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டியை அவருக்கு தென்பட வைக்கிறார். அல்லேலூயா. அதுபோல் நம்ம கஷ்டத்திலிருந்து நம்ம ஏசப்பாவை கூப்பிடும்போது அந்த கஷ்டத்திலிருந்து விடுவிக்க தேவன் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நம்மளுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. நாம் எப்பொழுதும் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாம் ஒருபோதும் குறைந்து போகக்கூடாது. அல்லேலூயா. அடுத்ததாக எபிரேயர் 12:11. எந்த சிற்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. சோதனை ஒரு முறை வரவங்களுக்கு அது சோதனை, எப்பவுமே வரவங்களுக்கு அது பழகி போயிடும். அல்லேலூயா. இப்போ ஒரு நாளே புதுசாக போகிறவங்க ஓட்டி செஞ்சால் அவங்க சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் எப்போவுமே போகிறவங்க ஓட்டி செஞ்சால் அது பழகிடும். கொஞ்ச நேரம் தானே நம்ம செஞ்சுட்டு போயிடலான்னு சொல்கிறோம். அது போல தான் கஷ்டம் நம்மளுக்கு வந்துன்னே இருந்தால் அது நம்மளுக்கு பழகி போயிடும். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது திடீர்னு ஒரு கஷ்டம் வந்தால் அதனால் தாங்கவே முடியாது. அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கஷ்டம் வரும்போதெல்லாம் நம்ம அது கூட பழகிக்கணும். அல்லேலூயா. பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுது போல் நாம் கஷ்டத்தோடு கூட வாழ பழகி கொள்ளணும். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் நாம் செபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம். அந்த வேத வாசிப்பு நமக்குள்ளே அதிகமாய் கிரியை செய்யும்போது எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது நம்மளுக்கு பனி போல தெரியும். அல்லேலூயா. சிறு கல், சாப்பாட்டில் சின்ன கல் இருக்குது. அந்த கல்லை நாம் எடுத்து போடாமல் அப்படியே செஞ்சோன்னா அந்த சாப்பாட்டை நாம் சாப்பிடும் போதெல்லாம் எத்தனை வாய் வைக்கிறோமோ எத்தனை வாயில் கிடைக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. எடுக்க வேண்டிய காரியத்தை விட வேண்டிய காரியத்தை நாம் விட்டு விடணும். அல்லேலூயா. அப்போ தான் நாம் சாப்பிட்ற ஆகாரத்தில் கல் இல்லாமல் இருந்தால் தான் நாம் கடகடன் சாப்பிட்டு போக முடியும். ஒவ்வொரு வாய்க்கும் ஒவ்வொரு கல் வந்தால் எப்படி நாம் சாப்பிட முடியும்? சில பேர் பழகினவங்க எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அது போல் சாப்பிட முடியுமா? பழக தெரியாதவங்களுக்கு. அது போல தான் கஷ்டத்துலையும் நாம் பழகிக்க கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு கஷ்டமா நாம் உதறிவிட்டு நாம் வேறு காரியங்களை செயல்படணும். ஏசப்பா இதெல்லாம் ஒரு லேசான காரியம், என் அப்பாவுக்கு செய்கிறதுக்கு எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய அற்புதமெல்லாம் செய்கிறாரு, இதெல்லாம் எவ்வளோ காரியம்னு நாம் உதறிவிட்டு வேறு காரியத்தில் நாம் செயல்படும்போது அந்த கஷ்டம் நம்மளுக்கு பெருசாகவே தெரியாது. அல்லேலூயா. அதை சாதிக்கக்கூடிய அதை ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் நமக்கு வந்துடும். அல்லேலூயா. இனிமே எந்தவித கஷ்டம் வந்தாலும் யாரும் சோர்ந்து போகாதீங்க. எனக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கையோடு நீங்கள் காத்திருக்கும்போது எந்த கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு பெருசாகவே தெரியாது. கர்த்தர் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதிப்பாராக.